பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, மிகப்பெரிய ராஜயோகம் உன்னை தேடி வரப்போகிறது. இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்கள் மறைய போகிறது. வாழ்க்கை என்பதே பல ரகசியங்கள் அடங்கியது. யாருக்கு எப்போது எது கிடைக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எல்லோருக்கும் எல்லாமும் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது அரிது. ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலை வாய்ப்பு தானாகவே தேடி வருகிறது. இன்னொருவருக்கோ எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவது இல்லை. 22 வயதில் தனது வியாபாரம் தொழிலில் கோடீஸ்வரரான ஒருவர் 45 வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மை ஆகிறார். ஒருவர் 40 வயது வரை தன் தொழில் வியாபாரத்தில் சகல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து 50 வயதில் கோடீஸ்வரர் ஆகிறார். அதை போலவே தான் இன்று உன் நிலைமையை பார்த்து சிரிப்பவர்களுக்கு நாளை நீ கோபுரத்தில் இருக்க போது தெரிய போவதில்லை. இன்று உன்னிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், பல கஷ்டங்களை அனுபவிக்கலாம். ஆனால் அதை எல்லாம் நாளை மாறப்போகிறது. அதை கண்டு அவர்கள் வியக்கப் போகிறார்கள். என்ன நடந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் சரி, இதை மட்டும் மறந்து விடாதே. மனதில் வைத்துக்கொள், உனக்கு ஒன்று கிடைத்துவிட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்யாதீர்கள். உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே. எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை எல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது இயலாது. இங்கே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டு இருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய். அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும். தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். உன் நியாயமான ஆசைகளும் எண்ணங்களும் கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் பேராசை என்பது நஷ்டத்தில் கொண்டு போய்விடும். உன்னிடம் செல்வம் சேர்ந்ததும் நல்ல காரியங்களுக்காக அதை பயன்படுத்தி நீயும் வளமாக வாழ். அதை விடுத்து மற்றவர்களை அழிப்பதற்கோ அல்லது தீய எண்ணங்களுக்கோ நீ செவி சாய்த்தால் அது உன்னையே அழித்துவிடும். அதனால் பணம் நிறைய வந்ததும் நீயும் சந்தோஷமாக இரு. மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்துக்கொள். தவறு செய்ய நினைப்பதற்கு முன்பாக நீ எந்த நிலைமையில் இருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய் என்பதை மனதில் கொள். இதுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடு நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். உன்னை வெற்றி பெற வைப்பது என் பொறுப்பு. நீ வேலை செய்யும் இடத்திலோ அல்லது உன் தொழிலில் கண்டிப்பாக நீ ஜெயிப்பாய். உன் குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். உன் பிள்ளைகள் உனக்கு மகிழ்ச்சியை தருவார்கள். அவர்கள் உன்னை பெருமைப்படுத்துவார்கள். இத்தனை நாட்களாக உன் பேச்சை கேட்காமல் இருந்தவர்கள் இனிமேல் உன் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் என்றுமே நிலைத்திருக்கும். அதனால் இனி மேலும் அப்பா நான் ஏன் பிறந்தேன், எதற்கு என்னை படைத்தீர்கள் என்ற புலம்பல்கள் உன் வாயிலிருந்து வரக்கூடாது, சரியா? இப்படி புலம்புவதால் உன் புலம்பல் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கிறாயா? இல்லை செல்லமே, அது உன்னை அந்த சூழலில் மேலும் அமுக்கி மறுபடியும் உன்னை அதே சூழ்நிலைகளில் மேலோங்க தான் செய்யும். அந்த சூழ்நிலைகள் உன்னை அமுக்கி மூச்சை திணற வைக்கும். சுற்றியுள்ள சூழ்நிலை உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவைகள் உன்னை காயப்படுத்தாது. நான் உன்னை காப்பாற்றுவேன். வீணாய் உன் நிம்மதியை தேவை இல்லாத விஷயங்களுக்காக தொலைத்து கொள்ளாதே. உனக்கு வரவேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்து அடையும். அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது. ஏக்கங்கள் கொள்ளாதே, அது உன்னை வெறுமை ஆக்கிவிடும்.
நமக்கென்று நம் சாய்தேவா தரும் எல்லாம் நல்லதுக்கே. சில விஷயங்கள் நடக்க தாமதம் ஆனாலும் அதற்கென்ற காரணம் நமக்கு நல்லது மட்டுமே இருக்கும். நல்லது என்ற விஷயம் கிடைக்க தாமதம் ஆகலாம், ஆனால் உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். என் கையில் இருந்து ஆசி பெற்று சந்தோஷமாக வாழ்வாய். உன் வாழ்க்கையில் மழை அடித்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா? ஒதுங்க கூட இடைவெளி இல்லை. கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே. உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறைய போகிறது. பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்ளவது என்று நினைப்பதே சாலச் சிறந்தது. நதி போல நீ பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாறைகள், வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடக்க வேண்டியது இருக்கும். இவைகளை கடந்த பின்தான் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் கிடைக்கும். வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும், வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான். நேர்மறையில் வாழும் போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயே, விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும். முன்னே உன் கால் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன்னை பின் தொடரதான் செய்யும். அதனால் உன் மனதில் சோகம் என்ற நூலாம் படையை சேர விடாதே. அது உன் மனதை முழுக்க தூசியாய் ஆகிவிடும். உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து செல். உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீ வாழ்கின்ற வாழ்க்கை இது. எத்தனை முறை வாழப் போகிறாய்? ஒரு முறை தானே. பிறகு எதற்கு இந்த வெட்டியான வீராப்பு கோபம்? எல்லாவற்றையும் உதறிவிடு. உன்னிடம் அது நெருங்காமல் இருக்க ஒரு முறைதான் இந்த வாழ்க்கை. அதில் ஏன் அன்பை விதைக்க யோசிக்கிறாய? நீ சிறிதாக அன்பு விதையை விதைத்தால் நீ நினைத்து பார்க்காத பூங்காவனமாய் மாறும். இந்த ஒரு முறை வாழ்க்கையில் அன்பை கொட்டிவிட்டு செல்வோமே என்று நினைத்து பாருங்கள். எல்லாம் அழகாக மாறும் தருணத்தை நீ உணர்வாய். நினைத்து பார்த்தாலே இது ஆனந்தமான நிறைவு பெற்ற வாழ்க்கை என்றால் நீ அதை செயல்படுத்தி நடந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் சொர்க்கமான நேரம்தான். நீ உனது பிள்ளைகள் பற்றியோ குடும்பத்தை வழி நடத்துவது பற்றியோ கவலைப்படாதே. தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகிறாய்? எதிர்காலத்தை பற்றி பயம்? நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை? நான் இருக்கும் போது எதற்காக வீண் கவலை? அனைத்தையும் சீர்திருத்துவேன். நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். கர்வம் உள்ளவர் எவரையும் என் அருகில் சேர்க்க மாட்டேன். அடிக்கடி நான் சொல்லுவது ஒன்றுதான், விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை பாதுகாப்பேன். அதனால் நீ எதற்கும் கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை.